ஹாய் யுவர்ஸ், இங்கே பாருங்கள், இது கொத்தமல்லி தழை. இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இதை நீங்கள் பார்த்து தான் பறிக்கணும். இதில் வந்து கலப்படம் இருக்குது. இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தழை மாதிரியே ஒரு தழை இருக்கும் இதில். இதுதான் கொத்தமல்லி தழை. இங்கே வருங்க, இது சேமாக இங்கே வருங்க, இது கொத்தமல்லி தழை மாதிரியே இருக்குது. ஆனால் இது பூடு. ஆனால் பார்த்தா பண்ணோம். இப்போ சமைக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரியாது, கொத்தமல்லி தழை மாதிரியே இருக்குது. இங்கே வருங்கதா, பிரிக்கிறப்ப பார்த்து பிரித்து போடுங்க. அவசரத்துலேயே பிரித்து போட்டுறாதீங்க. இது விஷத்தலை, இது ரொம்ப கொடுமையான விஷத்தலை. இது அதனால் நீங்கள் வந்து அப்படியே சில பேர் அப்படியே வந்து கழுவிட்டு அப்படியே கட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சிடாதீங்க. எப்பவுமே வந்து பார்த்து தான் கொத்தமல்லி தழையை கட் பண்ணணும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த இத்தினூண்டு கட்டுக்கு இன்னுமே இருக்குது. எவ்வளோ இலை வச்சு கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இதோ இங்கே பாருங்க, இத்தினூண்டு கட்டுக்கு இவ்வளோ இதெல்லாம் கொத்தமல்லி தழையே கிடையாது, இது பூடு பாருங்க. அதனால் கொத்தமல்லி தழை வாங்கினா அப்படியே வச்சு கழுவி கட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி பயன்படுத்துங்க. இங்கே பாருங்கதா, இன்னுமே இருக்குதா, எவ்வளோ எடுத்துகிட்டு பார்த்தீங்களா. பாய் யோஸ்.